வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம், வித்தவுட் ஸ்லீவ் லைன்ஸ். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ வந்து அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா ஸ்லீவ் லைன்ஸ் எதுவும் இல்லாமல் த்ரெட்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். சேம் வந்து அவங்கக்கிட்ட பீட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜரி ஃபில்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜரி ஃபில்லிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கொடியில் வந்துட்டு நம்ம என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஸ்டெம் ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இந்த கொடிக்கெல்லாம் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து லாங் ஸ்டிச் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அந்த லாங் ஸ்டிச்சோட ஹாஃபுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு லாங்காக. ஸோ அது நம்ம திருப்பி எடுக்கும்போது அது ஒரு பாதியாக எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த கொடிக்கு ஏற்ற வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு போய்க்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லைட்டாக தள்ளி விட்டுட்டு நம்ம போட்டுக்கணும். சேம் இப்போ அந்த கர்வ்ஸ் வருது, அந்த கர்வ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நம்ம லெஃப்ட் சைட் போட்டுட்டு இருந்தேன், இப்போ நம்ம ரைட் சைட் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கர்வ்ஸ் வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு நம்ம வந்து இதை கொடியை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் காட்ட போகிறேன், பிகாஸ் சேம் ஸ்டிச் அதனால். ஸோ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம இது ஜரின்றதுனால கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும், த்ரெட்டுங்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லா கொடிக்கும் சேம் வந்து இந்த இடத்துல வரைக்கும், ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம ஜரியில் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த கொடி டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கஸ்டமருடைய சாய்ஸ் தான். ஸோ இப்படி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். கொடிக்கெல்லாம் வந்துட்டு பீட் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, பிறை மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கும் வந்து நம்ம த்ரெட்டில் தான், அதாவது ஜரியில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து எப்பயும் போல் பேடட் இல்லாமல் நம்ம நார்மலாக, பேடட் இல்லைனாலும் நம்ம வந்து த்ரெட்டு வச்சு பேடட் கொடுப்போம். ஸோ அது கூட இல்லாமல் தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். அவங்க அந்த சாரியில் இருந்த டிசைனை வந்து பிக்சர் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த கொடிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணால் உண்மையாகவே நல்லாவே இல்லை. ஸோ அதனால் நான் அதில் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்களோ, அதில் என்ன ஃப்ளவர்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அவுட்லைனாக செயின் கொடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவுட்லைனுக்கு வந்து கீழேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஷார்ப் எட்ஜுக்காக ஆப்போசிட் சைடு எடுத்து கொண்டுட்டு போய்க்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அந்த பிறை மாதிரியே நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வருமான்ற டவுட்லாம் இருக்கும். பட் நீங்கள் என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதிலேயே நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷேப் வந்துடும். ஸோ அது டவுட்டே வேண்டியதில்லை. சேண்டு நட் போட்டுச்சு. சேம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நம்ம மேலேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். நம்ம வந்து நீட்டாக எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த பிறை மாதிரி இருக்க லீஃபு. ஸோ இதையும் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த மோட்டிவ் போடுறத பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மேங்கோ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம லைட்டாக ஒரு பேடர் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இம்போசிங்காக. ஸோ இந்த மாதிரி நான் இது மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லீஃப் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்லேயே நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோமோ அதே த்ரெட்டோ ஜரியோ ஏதோ ஒன்றில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக பேடர் மாதிரி கொடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். நம்ம ஜிக்ஸாக்காக கூட நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல ஸ்டிச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எம்போசிங்காக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஸ்டிச் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீளமாகவே எடுத்துகிட்டு வந்து போடலாம். பட் இது நீளமாக இல்லை, ஸோ அதனால் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கிராஸ் வந்து நம்ம ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்போது அதுக்கு மேலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்க தான் இப்படி இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில். அது கம்ப்ளீட் பண்ணி நம்ம மேங்கோவுக்கு வந்துட்டு அவுட்லைனில் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கிறோமோ அதுக்குள்ளே ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ எண்டை நாட் போட்டுட்டு இப்போ அந்த மேங்கோவோட ஷேப் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து லைட்டாக அப்படியே நம்ம ட்ரா பண்ண மாதிரியே இல்லைனாலும் கொஞ்சம் லைட்டாக கர்வாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த திலகம் மாதிரி இருக்கிறதுல ஜாயின் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துடணும். இது எல்லாமே நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஸ்டோன் இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு. அதை லைட்டாக மேலே மட்டும் கர்வ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு மேங்கோ ஷேப் வந்துடும். இது ட்ரா பண்ணுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ எம்போசிங்காக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பெரிய மேங்கோவுக்கு ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம மேட் ஃபில்லிங் மாதிரி போடலான் இருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சே யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. இது கொஞ்சம் பெரிய மோட்டிவ் அப்படிங்கிறதுனால மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணோன்னா அது ஃப்ளாட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து மேட் ஃபில்லிங்க்கு வந்து நம்ம சென்டர் பேஸ் பண்ணோம். ஸோ அதனால் சும்மா ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன் ஐடென்டிக்காக. ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக நம்ம ஸ்டிச்சஸ் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து எனக்கு லாங்காக ஸ்டிச் வரவே வராது, எப்பயுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் போடுறதுனா இன்னும் கொஞ்சம் லாங்காக கூட போட்டுக்கோங்க, தப்பில்லை. லைட்டாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக கொண்டுட்டு போய்க்கணும் அதோட ஹாஃபுக்கு. சேம் நம்ம லாங் ஸ்டிச் எடுத்தோன்னா நம்ம வந்து வேறு கலர் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு மேட் ஃபில்லிங் சூப்பராக இருக்கும். மேட் ஃபில்லிங்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஹாஃபாக கொடுக்கும்போது ஒரே கலர் கொடுக்கலாம். நம்ம வந்து சேம் ஈவனாக வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் வந்து சேம் ஒரே மாதிரி மேட் ஃபில்லிங் சேம் லைன்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது வந்து வேறு கலர் அப்படி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பட் இது வந்து நம்ம ஹாஃபாக நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ அந்த டர்னிங்ஸ் வரும்போது கரெக்டாக ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு திருப்பிக்கலாம். சேம் இதே தான் வந்துட்டு இந்த மேங்கோ ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஒரு ஹாஃப் சைடு போட்டுட்டு நம்ம திருப்பி மறுபடியும் இன்னொரு ஹாஃப் சைடு வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சேம் ஸ்டிச்சஸ் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் வேறு கலர் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபுல்லாக கோல்டுலேயே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு வேறு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி போடலாம். ஏன்னா மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது மேட் ஃபில்லிங் ரொம்ப அழகாக இருக்கும், இம்போசிங்காக அழகாக தெரியும். ஸோ இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த 3 மேங்கோ மோட்டிவ்ஸையும் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். இப்போ ஆல்ரெடி நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீடு ஒர்க் தான் பண்ண போகிறோம். அது வந்துட்டு அங்கங்கே அந்த டாட் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நான் வந்துட்டு பீடு ஒர்க் பண்ண போகிறேன். அது கூட இல்லை அப்படின்னா நம்ம சக்கரி மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து த்ரெட்டே நம்ம கொடுத்துக்கலாம். மேபி இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான். மற்றபடி வந்து பீடு வைக்க வேணாம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுக்கு நான் நம்பர் 4 பீடு தான் எடுக்க போகிறேன். பஞ்சில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பர் 4 தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல எல்லோ ஷேடில் இருக்கிற மாதிரி நல்ல பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி பீட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம டாட் வச்சுருக்கோம்ல, சேம் அதே மாதிரி அந்த டாட்லேயே வைக்கணுன்றது கிடையாது, நான் ஒரு அடையாளத்துக்காக டாட் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சிம்பிளாக நம்ம அந்த ஸ்டெம் மாதிரி இருக்குது, ஸ்டெம் ஸ்டிச்சை ஒட்டி நம்ம போட்டுக்கலாம். ஒரு பீடாக தான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இப்படி 3 பீடு அட்டாச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு எகெயின் வந்து இந்த 2 பீடுக்கும் சென்டரில், அதாவது 3rd பீடுக்கும் 2nd பீடுக்கும் சென்டரில் வச்சுக்கணும் ஒரு பீடு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து சென்டர் ஃபஸ்ட்டு பீடுக்கும் 2nd பீடுக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டு காட்டியிருக்கோம் நிறைய மோட்டிவ்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து நம்ம பீட்ஸ் வச்சு பண்ணுறதெல்லாம் ஈஸி. ஸோ இந்த மாதிரி 2ஆக இருந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். நிறைய ப்ளவுஸோட டிசைன்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீட்ஸ் ஒர்க்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட் சைடில் அந்த 2 பீடு நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவோ ஒரு ஸ்டிச் போட்டு இருக்கலாம். அதோட ஃப்ளாரோட ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சும் லெஃப்ட் சைடில் கொண்டு போகும்போது ஒரு ஸ்டிச் போட்டு இந்த சைடு என்ன ஒர்க் பண்ணமோ அதே தான் அங்கேயும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம எண்டு நாட்டு ஒவ்வொரு பீடுக்கும் போடாமல் ஈஸியாக ஒரு மோட்டிவ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது வந்து சென்டர் பீடு வச்சுட்டு அதை சுற்றி பீடு வைக்கலாம் அப்படின்னா அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்டெம்மை சுற்றி பக்கத்தில் வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த டாட் வச்சது இந்த ஃப்ளாருக்கு சென்டரில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வச்சுட்டு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது அந்த ஃப்ளார் மோட்டிவ் மட்டும்தான். இந்த ஃப்ளார் மோட்டிவ் வந்து ரொம்ப கச்சகச்சன்னு இல்லாமல் நீட்டாக பண்ணணும். ஸோ அதனால் இந்த பேசிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்லாக இருக்கிற அந்த பெட்டலை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம அந்த மேங்கோவுக்கு கொடுத்த மாதிரி எம்போசிங்காக சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம், த்ரெட் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் ஃபில், நம்ம சும்மா பண்ணுறது, உப்புக்காக பண்ணுறது. ஸோ இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே க்ராஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நம்மளுக்கு எம்போசிங் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். அது அந்த பெட்டலோடைய லென்த்தை பொறுத்து இருக்குது. ஸோ சேம் அந்த நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம்னாவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பக்கத்து பெட்டல்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு, அதாவது ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம போட போகிறோம். சென்ட்ரலில், அதாவது ஒரு பெட்டலுக்கு இன்னொரு பெட்டலுக்கு சென்ட்ரலில் ஒரு ஹாஃப் பெட்டல் இருக்குது, அதை நம்ம போடவே போகிறதில்ல. அது நான் வந்து ட்ரா பண்ணி பார்த்தேன், பட் அது ரொம்ப நல்லா இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுடலான் இருக்கேன். ஸோ இது இப்படியே நம்ம ட்ரா பண்ணும்போது அது பக்கத்தில் நம்ம கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக நம்மளுக்கு ஒட்டி வர்ற மாதிரி இருக்கும் எல்லா பெட்டலும். ஸோ அது உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அது நான் உங்களுக்கு வந்து காட்ட முடியும். ஸோ அதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக அவுட்லைன், அதாவது நம்ம பெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எப்போயுமே ஃபில்லிங் கொடுத்தோன்னா அதுக்கு அவுட்லைன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபுல் பெட்டல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹாஃப் பெட்டல் வந்து கண்டிப்பாக நான் போட மாட்டேன், ஃபுல் பெட்டல்ஸ் மட்டும்தான் போடுவேன். பார்த்தா ஒரு 10 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ட்ரா பண்ணதெல்லாம் நான் வந்து அழைச்சிருக்கேன். ஸோ வந்து அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நான் அதனால் அப்படியே எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஃபுல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த எம்போசிங்க்கு தேவையானது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போடும்போது நம்மளுக்கு இன்கம்ப்ளீட்டாகவும் ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஜரியில் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும், ஜர்தோசி ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த மெட்டீரியலும் இல்லாமல் நம்ம வந்து ஜரி வச்சே இந்த மாதிரியா ரொம்ப அழகாகவே நம்ம போட முடியும், ஸ்லீவ் லைன் கூட இல்லாமல். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.